இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் இதற்கு நீங்கள் அப்ளை செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், டாக்குமெண்ட் லிஸ்ட் என்ன என்பதை பற்றியிருந்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அப்டேட். பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடப்பட்டதால் எஸ்எஸ்ஏ நிதி மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2024-2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. தாமதமின்றி ஒருதலைபட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக மாநில அரசு நிறுத்தி வைத்துள்ள 2200 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிதி ஒதுக்கப்பட்டதும் பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போது வந்த முக்கிய அப்டேட். அடுத்ததான் நீங்கள் ஆர்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான டாக்குமெண்ட் லிஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ, அதற்கான வித் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. 150 பிக்சல், ஹைட் பார்த்தீங்கன்னா 175 பிக்சல், 1 கேபி குறைவாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். பேரண்ட்டோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட் என்னென்னலான்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்டி அட்மிஷன் விரைவில் ஓப்பன் ஆக உள்ளது. ஓப்பன் ஆன பிறகு இதை நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.